அவருடைய உடம்பு அவ்வளோ மெலிந்து இருக்கிறனால ப்ராபப்ளி அனோரெக்சியா நர்வோசான்னு சொல்லிட்டு ஒரு ஈட்டிங் டிஸார்டர். சாப்பிடவே மாட்டாங்க சுத்தமாக, அப்படியே சாப்பிடாமலே இருந்து அப்படி எலும்பும் தோலுமாயி அப்படியே போயிடும். அதெல்லாம் காட்டுறாரு சாப்பிட்றாரான்னு நமக்கு தெரியல. ரொம்ப ட்ரஸ்ட் பண்ண முடியாது. மைண்ட் அளவில் பாதிக்கப்பட்டவங்க யாராக இருந்தாலுமே அவங்க நம்மளை ஏமாற்றணும்னு பண்ண மாட்டாங்க. அவங்க சொல்கிறதோன்னு செய்கிறதோன்னா இருக்கும். அவங்களே ஸ்டேபிள் மைண்டடாக இருக்க மாட்டாங்க. என்ன எல்லாரும் இத்தனை நாளாக இப்படி தானே கமெண்ட் பண்ணீங்க, நீ ரொம்ப குவாய்ட், நீ ரொம்ப அமைதியாக இருக்கேன், ஆனால் நான் என்னுடைய அதர் சைடை காட்டுறேன். வைராக்கியமாக சில பேர் பண்ணுவாங்க. அவங்க பிஹேவியர்லேருந்து ஆப்போசிட் பிஹேவியரை பண்ணி காட்டுறது, முகம் சுளிக்க வைக்கிறது, அட்டென்ஷன் சீக்கிங் பிஹேவியர், இது எல்லாமே என்ன கவனிங்க, ஏன் என்னை யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்றது தான். ஸோ அந்த வகையில் பார்த்தா மேபி இவரும் ஒரு க்ரை ஃபார் ஹெல்ப்பாக கூட இருக்கலாம். ஏன் அவர் மறைஞ்சிட்டு இதெல்லாம் பண்ணுறாருன்னு நம்ம கேட்குறோம் இல்லையா? இப்போ அவர் மறைஞ்சிருக்கனால தானே இவ்வளோ பெரிய பேசும் பொருளானார். நீங்கள் அவரை பார்த்தாலே தெரியும், அவர் கண்ணை நிச்சயமாக ரொம்ப நாள் தூங்காத மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தூக்கம் இல்லாத பட்சத்தில் டெஃபினட்டாக இட் வில் அஃபெக்ட் மென்டல் ஹெல்த். யோசிச்சதே திருப்பி ஓவர் திங்கிங் ஆகட்டும், நெகட்டிவ் தாட்ஸ் ஆகட்டும். அப்போ அதோடைய ரிசல்ட் என்னவாக இருக்கும்? என்னை யாருக்குமே பிடிக்கல இந்த உலகத்தில், நான் வாழ தகுதி இல்லாதவன். ஆண்மை குறைவா, உடலுறவில் ஈடுபாடின்மையா, விரைப்புத்தன்மை குறைவு போன்றவற்றால் அவதியா? டாக்டர் ஸ்ரீவர்மா PCR வாஜி கேர் கேப்சூல். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Access Vibe and IFT Productions presents Majava London with Asal Kolaru, happening on April 26th. Tickets link in the description. ரெட் நோட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் சரண்யா. அண்ட் இன்னைக்கு நம்ம கூட சைக்காலஜிஸ்ட் டாக்டர் அபிலாஷா இருக்காங்க. ஸோ ஹாய் மேம். ஹலோ மேம். ஆக்சுவலி இப்போ ரீசெண்டாக 2-3 டேஸில் இன்ஸ்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டர் ஸ்ரீ அவங்களோட வீடியோ தான் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஸ்ரீ ஆஸ் அன் ஆக்டராக பயங்கரமாக எல்லாருமே ரொம்ப ரசிச்சு வந்திருப்பாங்க ஸ்க்ரீனில். பட் இப்போ அவங்களோட ஃபேன்ஸ்க்கே கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. அவரோட சில வீடியோஸாக இருக்கட்டும், போஸ்ட்டாக இருக்கட்டும், ரொம்ப மென்டலி டிஸ்டர்ப் ஆன மாதிரி இருக்காங்க. அண்ட் ஈவன் அவங்களோட ஃப்ரெண்ட் கூட ஒரு இன்டர்வியூவில் தட் அவருக்கு ஸ்கீசோஃப்ரீனியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ நீங்களும் அந்த வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வாட் கைண்ட் ஆஃப் டயக்னோசிஸ் ஹீ இஸ் கேரிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் மேம். நம்ம அப்படி ஜஸ்ட் வீடியோ பார்த்து சொல்ல முடியாது. பட் we can just assume certain things. ஸோ அந்த வகையில் there are chances of ஸ்கிசோஃப்ரெனியாவும் இருக்கலாம், இல்லாட்டி ட்ரக் இன்டியூஸ்டாகவும் இருக்கலாம், ஜஸ்ட் டிப்ரெஷனாக கூட இருக்கலாம். அவருடைய உடம்பு அவ்வளோ மெலிந்து இருக்கிறனால ப்ராபப்ளி அனோரெக்சியா நர்வோசான்னு சொல்லிட்டு ஒரு ஈட்டிங் டிஸார்டர் இருக்குது. ஓகே. சாப்பிடவே மாட்டாங்க சுத்தமாக, அப்படியே சாப்பிடாமலே இருந்து அப்படி எலும்பும் தோலுமாயி அப்படியே they will fade off. ஸோ இதில் எது வேணாலும் இருக்கலாம். பட் ஒரு விஷயம் நல்லா தெரியுது, இஸ் மென்டலி அன்வெல்ன்றது மாத்திரம் நல்லா தெரியுது. ஓகே. ஸோ அதுக்கு நம்ம இமீடியட்டாக அட்டென்ட் பண்ணணுன்றது தான் இதில் முக்கியமான விஷயம். ஓகே. மூட் டிஸார்டர்ஸ், இப்போ ரொம்ப டிப்ரெஷனில் இருக்காங்க, ரொம்ப சோகத்தில் இருக்காங்க, எல்லாரையும் விட்டு பிரிஞ்சு இருக்காங்கன்றப்ப என்ன வேணாலும் செய்யலான்ற ஒரு எண்ணம் வரும். இன்னொன்று ரொம்ப விரக்தியில் இருக்கவங்க, அதாவது எனக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கல, இல்லை என்னை நிறைய பேர் ஏமாற்றிட்டாங்க, காசு கொடுக்க வேண்டியவங்கெல்லாம் ஏமாற்றிட்டாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஏமாற்றமோ முதுகில் குத்துன மாதிரியான ஒரு அனுபவமோ இருக்கும்போது மனசு விட்டுருவாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு டிப்ரெஷனுக்குள்ளே போய் ஃப்ரஸ்ட்ரேஷனுக்குள்ளே போகிறவங்களுக்கும் எப்படி ஒரு சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி இந்த எக்ஸ்ட்ரீம்லேருந்து அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுவாங்க. ஓகே. ஸோ அவங்களுடைய பிஹேவியர் எல்லாமே ரொம்ப எராட்டிக்காக இருக்கும். மேம் யூஸ்வலாக இந்த மாதிரியான பேஷண்ட் ரொம்ப ஐசோலேட்டடாகவே இருக்காங்க மேம். லைக் பயங்கர ஒரு எமோஷனல் பாண்ட் அவருக்கு இருந்திருக்கு ஃபேமிலியோடன்னு அவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ அவங்களோட பேரண்ட்ஸ் அவங்கள காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணால் கூட அவர் பிக் பண்ண மாட்டாரு அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு இமோஷனல் ஒரு ட்ராமா இருக்குமா? நிச்சயமாக இருக்கும். இப்போ இது நம்ம ஒரு செலிபிரிட்டின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம், அதனால பேசிகிட்டு இருக்கோம். ஓகே. நிறைய நார்மல் வீடுங்களில் கூட பசங்க சொல்லாமல் நைட்டில் வீட்டை விட்டு போயிடுறது, வருஷங்கள் கடந்து திடீர்னு அப்பியர் ஆகுறது, திடீர்னு ஃபோன் பண்றது, அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ யார் ஒருத்தவங்க ரொம்ப வெறுத்து போய் தன்னைத்தானே ஒதுக்கிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி ஐசோலேட் ஆவாங்க. அகெயின் டிப்ரெஷன்னாலையும் அப்படி ஆகும். இல்லை அவங்களுக்கு அந்த தனிமை தேவைப்படுது, அவங்களுடைய சில பிஹேவியர்ஸ்க்கு அந்த தனிமை தேவைப்படுதுனாலும் பண்ணுவாங்க. ஓகே மேம். அதான் நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பயங்கர ஒரு வெயிட் லாஸில் தான் அவர் இருக்கார். பட் அவரோட சில பிக்ஸ்லாம் லைக் ரொட்டீனாக அவர் என்ன சாப்பிட்றாருன்றத கூட ஷேர் பண்ணியிருந்தாரு. பட் அவர் ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக லைக் அந்த ராகி, வீட் இதெல்லாம் ரொம்ப பிக் பண்ணி சாப்பிட்றாரு. ஸோ ஐ திங்க் அதை பற்றி சொல்லுங்கள். அதெல்லாம் காட்டுறாரு சாப்பிட்றாரான்னு நமக்கு தெரியல. ஓகே. ஏன்னா நம்ம ரொம்ப ட்ரஸ்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு
மைண்ட் அளவில் பாதிக்கப்பட்டவங்க யாராக இருந்தாலுமே அவங்க நம்மளை ஏமாற்றணும்னு பண்ண மாட்டாங்க. அவங்க சொல்கிறதோன்னு செய்கிறதோன்னா இருக்கும். அவங்களே ஸ்டேபிள் மைண்டடாக இருக்க மாட்டாங்க. அதனால் அது உண்மையிலே சாப்பிட்ருக்காரா, அது உள்ளே போயிருக்கா நமக்கு தெரியாது. அப்படி நம்ம ஃபிசிக்கலாக பார்த்தோம்னாலும் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குன்னு வைங்க. டிபினாலும் வெயிட் லாஸ் இருக்கும். அந்த மாதிரி சில காரணங்கள்னால வெயிட் லாஸ் இருக்கலாம். பட் அவருடைய பிஹேவியர் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போக்கும் நம்ம கம்பேர் பண்ணும்போது ரொம்ப குவாய்ட்டாக ரொம்ப டெக்கோரம் மெயின்டைன் பண்ணுற ஒரு பர்சனாக இருந்துட்டு திடீர்னு வந்து இந்த கான்ட்ராஸ்ட் காட்டும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரியுது இமோஷ்னலி பிஹேவியரலி இஸ் டிஸ்டர்ப்ட். அப்போ இதுக்கு சைக்கலாஜிக்கலி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அவருக்கு உறவுகள் ரீதியாக ஏதாவது ஏமாற்றங்கள், நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஃபினான்ஷியல் கிரைசிஸாக இருக்கலாம், இல்லை மற்றவங்க ஏமாத்திட்ட பிட்ரேயலாக இருக்கலாம், அவருக்கே வந்து வாழ்க்கை மேலே ஒரு பிடித்தம் இல்லாமல் இருக்கலாம், இல்லை என்ன எல்லாரும் இத்தனை நாளாக இப்படி தானே கமெண்ட் பண்ணீங்க, நீ ரொம்ப குவைட், நீ ரொம்ப அமைதியாக இருக்கேன், ஆனால் நான் என்னுடைய அதர் சைடை காட்டுறேன் அப்படின்னு ஒரு வைராக்கியமாக சில பேர் பண்ணுவாங்க. அப்படியும் இருக்கலாம். ஸோ வி நீட் டு ஃபைண்ட் அவுட். ஆனால் ஒரு விஷயம் அவரை நம்ம கண்டுபிடிக்கணும் அண்ட் இமீடியட்டாக வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் கொடுத்து என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இஃப் தேவைப்பட்டால் மெடிக்கேஷனோ இல்லை ஜஸ்ட் தெரப்பி போதும்னாலோ நம்ம ட்ரீட் பண்ணி தான் ஆகணும். நம்ம ஆல்ரெடி நீங்கள் சொன்ன மாதிரி லைக் அந்த ஒரு ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் மேபி அதனால கூட அந்த டெசிஷன் எடுத்துக்கலாங்கிற மாதிரி தான் லைக் அவரோட போஸ்ட் எல்லாமே இருக்குது. ஸோ ஐ திங்க் அந்த சைடு யோசிச்சு பார்க்கும்போது ஈவன் அவங்களோட கோ ஆர்டிஸ்ட் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதாவது ப்ரொமோஷன்ஸ்க்கு அந்த மாதிரி கூப்பிடும் போது கூட லைக் அவர் கொஞ்சம் தனியாக இருக்கணும்னு தான் நினைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ என்ன கொஸ்டின் வருதுன்னா, லைக் அந்த மாதிரி ரொம்ப தனியாக அவங்கள வச்சுக்கணும்னு நினைக்கிற பர்சனுக்கு தான் இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் வருதா? ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதுனால அவங்கள ஐசோலேட் பண்ணிக்கிறாங்களா? இல்லை அது அவங்களுடைய பர்சனாலிட்டி. இப்போ நிறைய பேர் வந்து இன்ட்ரோவர்ட்டடாக இருக்கும், ஆம்பிவர்ட்டாக இருக்கும், எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்கும். ஸோ கலகலப்பாக பேசுகிறவங்க ஒரு சிலருடைய சுபாவம், அது அமைதியாக ஒதுங்கி இருக்கிறது சில பேருடைய சுபாவம். ஸோ இவர் அந்த மாதிரி அமைதியான ஒருத்தராக இருக்கலாம், இல்லாட்டி இந்த ஃபேக்காக 4 பேர் கூட பழகிறது பிடிக்காதவராக இருக்கலாம். சும்மாவே நம்ம செஞ்சோன்னா யூஸ்வலி வந்து ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியும் சரி எங்கேயுமே ஒரு 4 பேர் கூடுற இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொய் சொல்லி சிரிச்சுக்கிட்டு ஒருத்தவங்களுக்கு வந்து நல்லதனம் பண்ணிட்டு அப்படிலாம் இருக்க வேண்டியிருக்கோம் இல்லையா? அது பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஜென்யூனாக இருப்பேன், நான் ஆனஸ்ட்டாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுவேன் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களால இங்கே சர்வை பண்ணவே முடியாது. இவங்களோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு அவங்களால பிளெண்ட் இன் ஆக முடியாது. மேபி அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஓகே மேம், இப்போ நீங்கள் சொன்ன இது எல்லாமே அவரோட காஷியஸ் டெசிஷன்னு சொல்கிறீங்களா? மேபி இந்த மென்டல் ஹெல்னஸ்னால அவர் தன்னிலை மறந்து இதெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா? தன்னிலை மறந்தும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பண்ணுவாங்க. பட் ஆரம்பத்தில் வந்து அந்த வெறுப்பு விரக்தி இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்குது. அதையே யோசிச்சு ஓவர் திங்கிங்னு சொல்கிறோம் இல்லையா? உட்காந்து யோசிப்பாங்க, ஏன் அவன் நமக்கு அப்படி பண்ணான், நம்ம அவனுக்கு ஒன்றுமே பண்ணலையே, நம்மளை பார்த்தீங்க அவன் அப்படி சொன்னான், இதே நைட் ஃபுல்லாக யோசிச்சா. இன்னொரு முக்கியமான காரணம் தூக்கமின்மை. நீங்கள் அவரை பார்த்தாலே தெரியும், அவர் கண்ணை வந்து நிச்சயமாக ரொம்ப நாள் தூங்காதவர் மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தூக்கம் இல்லாத பட்சத்தில் டெஃபினட்டாக இட் வில் அஃபெக்ட் மென்டல் ஹெல்த். ஸோ யோசிச்சதே திருப்பி ஓவர் திங்கிங் ஆகட்டும், நெகட்டிவ் தாட்ஸ் ஆகட்டும், அப்போ அதோடைய ரிசல்ட் என்னவா இருக்கும், என்னை யாருக்குமே பிடிக்கல இந்த உலகத்தில், நான் வாழ தகுதி இல்லாதவன், அந்த மாதிரி இவங்களே அவங்கள டிகிரேட் பண்ணிப்பாங்க, எல்லார்கிட்டேருந்து ஒதுங்கி இருப்பாங்க, மற்றவங்கள பார்க்க பயப்படுவாங்க, மற்றவங்க எங்கே தன்னை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோன்றதுக்காகவே மற்றவங்கள அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த சிம்டம்ஸ் எல்லாம் ஒன்றா சேரும்போது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்க தனியாகவே இருக்காங்க இல்லையா? அப்போ அவங்களுக்கு எது ரைட்டுன்னு தெரியாது. தே வில் லூஸ் டச் வித் ரியாலிட்டி. அப்போ இதுதான் கரெக்டு போல இருக்கு, நம்மளுடைய இந்த இமேஜினரி வேர்ல்டு தான் நமக்கு கரெக்டு அப்படின்னு அப்படியே இருந்துருவாங்க. ஓகே மேம், ஆஸ் யூ செட், ஐ திங்க் உங்களோட ஃப்ரெண்ட் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க தட் என்னன்னா, அவருக்கு சினிமா அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு பேஷனாக இருந்தது, ஒரு ஆக்டர் ஆகணும் அப்படின்னு. பட் அவர் ஒரு நாள் சொல்லியிருக்காரா, தட் எனக்கு கேமரா முன்னாடி நிற்கவே பிடிக்கல, எனக்கு அந்த விஷயம் பிடிச்சிருக்கு, பட் எனக்கு வந்து கேமரா முன்னாடி ப்ரெசென்ட் பண்ண பிடிக்கல அப்படிங்கிறாரு. ஐ திங்க் இதுக்கும் இந்த ஸ்கீசோஃப்ரீனியா அதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா மேம்? கேமரா முன்னாடி பிடிக்கிறது வந்து பேசிக் வைக்கப்படுறது எல்லாரும் பண்ணுவோம் இல்லையா? ஒரு கேமரா ஷைனஸாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஃபியர் ஆஃப் கிரிட்டிசிசம்ஸ் ஆர் ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கும். அது வந்து நீங்கள் அவ்வளோ தூரமே போக வேண்டாம். நம்ம நார்மலாக ஸ்கூல் காலேஜ்லலாம் வந்து இந்த குரூப் டிஸ்கஷனுக்கு முன்னாடி கூப்பிட்டிங்கன்னா சில பசங்க நல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பையனாக இருப்பான், அவன் பேச ஆரம்பித்தா நல்லா தான் பேசுவான், ஆனால் 4 பேர் முன்னாடி பேச தயங்குவான். அது அவங்களுடைய சுபாவத்தில் தான் வரும், பர்சனாலிட்டியில் தான் வரும். அதுக்கும் ஸ்கிசோஃப்ரீனியாவுக்கோ இல்லை வேறு எதுவும் மென்டல் ஹெல்த்துக்கோ சம்மந்தம் இல்லை. மேம், அந்த ஸ்கிசோஃப்ரீனியானா என்ன மேம்? அதுதான் எனக்கு நிறைய பேருக்கு தெரியுது. மனப்பிழற்சி நோய் அப்படின்னு சொல்லுவோம், மனச்சிதைவு
ஓகே. ஸோ அது வந்து அதுதான் எக்ஸ்ட்ரீம்னு வச்சுக்கோங்களேன். சைக்காட்டிக் டிஸார்டர்ஸில் அதுதான் எக்ஸ்ட்ரீம். ஸோ மனசை விட்டுடுறது, அவங்களுக்கு வந்து நிறைய சிம்டம்ஸ் இருக்கும். ஸ்கிசோஃப்ரெனியாலே பல வகைகள் இருக்குது. ஒன்று பேரனாய்ட் ஸ்கிசோஃப்ரெனியா, சந்தேகப்படுறது இவங்க நம்மளை எதாவது பண்ணிடுவாங்களா, ஏதோ குரல் கேட்டுகிட்டே இருக்கிறது, யாரோ அங்கே நின்று நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கிறது, இதெல்லாம் வந்து பேரனாய்டில் வரும். அதே மாதிரி சில பேர் நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா, ரோட்டில் வந்து பேசிகிட்டே போயிட்டே இருப்பாங்க, செல்ஃப் டாக் இருந்துகிட்டே இருக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் கூட ஒருத்தவங்க ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போனால் இது ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஒன்று ஜெனட்டிக், ஃபேமிலியில் ரன் ஆகலாம். இல்லைன்னா சிச்சுவேஷனெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா, இல்லை ட்ரக்ஸ் எடுத்தாலும் வரும். ரொம்ப சிவியர் எக்ஸ்ட்ரீம் ட்ரக்ஸ் எடுத்தாலும் வரும். ஸோ இப்படி இருக்கிறவங்க வந்து அகெயின் ரியாலிட்டிக்கு அப்பாற்பட்டு வாழ்வாங்க. அவங்களால ரியாலிட்டி, சில பேர் சொல்லுவாங்க நான் தான் கடவுள், நான் தான் சிவன், நான் 2000 வருஷமாக இங்கே தான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்வாங்க. சில பேர் வந்து நான் அவரை பார்த்துட்டு ஒருத்தர் என்னை தோத்திட்டே இருக்காருன்னு பயப்படுவாங்க, பேரனாய்டு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்கிசோஃப்ரெனியா இருக்கும். இவர் வந்து அப்படி ஒருவேளை நம்ம ஸ்கிசோஃப்ரெனியா சொன்னால் டெலியூஷன் ஆஃப் கிராண்டியோசிட்டின்னு ஒன்று இருக்குது. அதாவது நான் தான் மிகச்சிறந்தவன் அப்படின்றது. இன்னொன்று என்னை யாரோ எங்கேயோ வந்து ஆட்டி வைக்கிறாங்க, என்னுடைய ரிமோட் கண்ட்ரோல் யார்கிட்டயோ இருக்குது அப்படின்றது. டிவியில் பேசுகிறவங்க என்கிட்ட தான் பேசுகிறாங்கன்றது. இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்குது. இது பேஸ் பண்ணி தான் ஸ்கிசோஃப்ரெனியான்னு சொல்ல முடியும். பட் இவருக்கு அவர் வந்து கரெக்டாக வீடியோ எடுக்கிறாரு, போஸ்ட் பண்ணுறாரு, அண்ட் தெளிவாக பேசுகிறாரு. இது வந்து சான்சஸ் ஆர் லெஸ், பட் ஐ டோன்ட் நோ. நம்ம வந்து அவர் ஹிஸ்ட்ரி பார்த்தா தான் தெரியும். ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாரா, எடுத்துகிட்டு இருந்தாரா, இல்லை இப்போ வந்திருக்கா, அது நமக்கு தெரியல. ஸ்கிசோஃப்ரெனியாவாக இருந்தால் மனச்சிதைவு நோய். இப்போ இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் வந்து லைக் எமோஷனலி ரொம்ப வீக்காக இருப்பாங்க நீங்கள் சொன்னீங்களா. லைக் அவரோட காமெண்ட் செக்ஷனில் கூட அவங்களோட ஃபேன்ஸ் அவ்வளோ லவ் ஷவர் பண்ணுறாங்க. லைக் நாங்கள் வந்து நீங்கள் ஒரு பெரிய ஹீரோ ஆகணும், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. எந்த ஒரு பாயிண்ட்டுக்குமே அவர் பிரேக் ஆக மாட்டார். அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீமாக இருப்பாங்களா மேம் இந்த மாதிரியான? ஆமாம், இருப்பாங்க. இந்த எக்ஸ்ட்ரீமில் இருந்தவங்க அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவாங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்னா எல்லாரும் பேசுங்க, பட் ஐ டோன்ட் கேர், இனிமேல் நான் யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டேன் அப்படின்னு ஒரு மனநிலைக்கு போனால் தான் இந்த பிஹேவியர் வரும். இந்த நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நீ என்ன கேள்வி கேட்காத, பார்க்கணுன்னா பாரு, வேணான்னா போ, அந்த மாதிரி ஒரு தூக்கி எறிஞ்சு பேசுறது, அந்த மாதிரி பிஹேவியர் வந்து இந்த ஸ்டேஜில் வரும். அது ஆக்சுவலி திருப்பி நம்ம இவரை வந்து ஒரு பிரபலம்ன்றனால பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, நிறைய நடந்துட்டு தான் இருக்குது. லைக் நீங்கள் பார்த்த கேசஸ் நிறையா வருவாங்கங்க. நிறையா வந்து டீனேஜர்ஸ், மோஸ்ட்லி வந்து டீனேஜில் தான் இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வரும். ஸோ லவ் ஃபெயிலியர்னு வருவாங்க, இல்லாட்டி எக்ஸாம் ஃபெயில்னு வருவாங்க. அப்பா அம்மாவுடைய சண்டை தினமும் பார்த்து சைல்ட்ஹுட் ட்ராமாலேயே இருந்த குழந்தைங்க வளர்ந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி வரது உண்டு. இது காமனான லைக் எப்படி? காமன் இல்லை, ஓகே, டெஃபினட்டாக காமன் இல்லை, பட் இவ்வளோ அபூர்வமும் இல்லை, இருக்கு. ஏன் இது காமனா ரேரான்னு ஏன் நம்ம பேச வேண்டியிருக்குன்னா அவேர்னஸ் இல்லை மக்கள் மத்தியில். இப்போ இந்த மாதிரி ஒருத்தன்றப்ப நமக்கு புரியல. என்னை காலையிலேருந்து நிறைய பேர் கேட்டாங்க, இது என்ன, அது ஏன் எப்படி அப்படின்றாங்க. ஸோ அது மென்டல் ஹெல்த்தை பற்றி அவேர்னஸ் லேக்கிங்கிறது தான் இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. ப்ராபப்ளி அவருக்கு நம்ம தேங்க் பண்ணணும். அட்லீஸ்ட் நம்ம இதை ஒரு சாக்கா வச்சு மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறோம். ஸோ உங்களை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட ஏதாவது ஒரு மாற்றம் இருந்துச்சுன்னா, யூஸ்வலி டிப்ரெஷன்றப்ப தூக்கமோ இல்லை சாப்பிட பிடிக்காது, தூக்கம் இருக்கும் இல்லாட்டி இருக்காது, எக்ஸ்ட்ரீமாக தூங்கிட்டு இருப்பாங்க, இல்லை சுத்தமாக தூங்க மாட்டாங்க. அதே மாதிரி ரொம்ப பசிக்கும் இல்லாட்டி சாப்பிடவே மாட்டாங்க. சில பேர் வந்து 4 பேர் இருக்கிற இடத்துல வேணுமே போய் உட்காருவாங்க, சில பேர் வேணும்னே தனிமையில் போய் உட்காந்துருவாங்க. தே ப்ரிஃபர் டு பி அலோன், ஐசோலேட்டடாக இருப்பாங்க. அண்ட் சில பேர் வந்து ரொட்டீன் செய்ய மாட்டாங்க. அவங்க வேலைக்கு போகிறதோ, ஸ்கூல் போகிறதோ, காலேஜ் போகிறதோ போக மாட்டாங்க. வேலையில் கவனம் செலுத்த முடியாது. இத்தனை நாள் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு இருந்த ஒரு பையன் திடீர்னு வந்து கம்ப்ளீட்டாக லாஸ்ட் ரேங்க் வாங்க ஆரம்பிச்சிடுவான். ஸோ இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் என்னன்னு கவனிக்கணும். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, அவனுக்கு ஏதோ மூடு சரியில்லை, அவனே சரியாயிடுவான் அப்படின்னு ரொம்ப அசால்ட்டாக சொல்லிட்டு விட்டுருவாங்க. அப்படி பண்ணாமல் அவனை கவனிங்க, அவன் பக்கத்தில் உட்காந்து பேசுங்க. ஃபஸ்ட்டு என்ன பிரச்சனைன்னு கேளுங்க. யாருமே ரிவீல் பண்ண மாட்டாங்க, அதுதான் டிப்ரெஷன். எனக்கு இதான் பிரச்சனைனா ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பாங்க. அவங்க வந்து எனக்கு ஒன்றும் இல்லையா, நான் நல்லா தானே இருக்கேன், அதை பரிசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு மழுப்புவாங்க. அப்போ நீங்கள் இல்லையேப்பா, நீ இந்த மாதிரிலாம் பண்ணுறியே, நீ நல்லா தானே படிப்ப, ஏன் இப்போ உன்னால் முடியல அப்படிலாம் ப்ரோபின் பண்ணும்போது தே வில் ஆக்செப்ட். அப்போ அவங்க கன்ஃபர்ஸ் பண்ணுவாங்க, எனக்கு என்னமோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, முன்ன மாதிரி இல்லை, இந்த சம்பவத்துலேருந்து இப்படி இருக்குது, இல்லாட்டி ஏனே தெரியல எனக்கு இப்படி இருக்குது
அந்த மாதிரி சொல்லும்போது அவங்களுக்கு நம்ம கவுன்சிலிங் கொடுத்து முதல்ல என்ன ரீசன், என்ன பிரச்சனை, என்ன சிம்டம்ஸ்ன்ற உண்மையை ஃபஸ்ட்டு வெளியே வாங்கினா தான் மேற்கொண்டு அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் வேணும், அவங்களுக்கு வந்து மெடிகேஷன் வேணுமா, சைக்காட்ரிஸ்ட்டை பார்க்கணுமா, இல்லை தெரப்பி வேணுமா, சைக்காலஜிஸ்ட்டை பார்க்கணுமா, இல்லை கவுன்சிலிங் போதுமா, இல்லை இவங்ககிட்ட பிரச்சனை இல்லை, பிரச்சனை வேற எங்கேயோ இருக்குது, அவங்க வீட்டில் இருக்குது அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு கவுன்சிலிங், ஃபேமிலி கவுன்சிலிங் பண்ணுமா, இது எல்லாமே வந்து அவங்கக்கிட்ட பேசினா தான் தெரியும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். எல்லாருமே இன்னைக்கு ரொம்ப பிஸியாக இருக்கும், யாருக்கும் உட்காந்து இன்னொருத்தவங்க பிரச்சனையை கேட்குறதுக்கெலாம் டைம் இல்லை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் இட்ஸ் அ சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம கூட இருக்கிறவங்க, படிக்கிறவங்களோ, வேலை செய்கிறவங்களோ, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களோ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காங்க, கேட்குறதுல ஒன்றும் தப்பு இல்லையே, என்ன இன்னைக்கு ஏன் உங்களுக்கு முகம் வாடி இருக்குன்னு கேட்க தப்பே இல்லை. அப்போ சொல்லலாம், சொல்லாமலும் போகலாம். ஆனால் 2-3 தடவை கேட்கும்போது ஒருவேளை அவங்களுக்கே அதை யோசிக்கிறதுக்கு கூட நம்ம தூண்டுறதா இருக்கும். ஏன் காலையிலேருந்து எல்லாம் கேட்குறாங்க, எனக்கு என்ன ஆச்சு, ஏன் நான் நார்மலாக இல்லை அப்படின்னு. அப்போ தே வில் கம் அவுட் ஃபார் ஹெல்ப். அதனால் சுற்றி இருக்கிறவங்கள பாருங்க, கேளுங்க. இது தப்போ அசிங்கமோ கிடையாது. உன்னை என்ன பார்த்து ஏன் அப்படி கேட்டுட்டேன், நான் என்ன பைத்தியமா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா மனசுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா மனப்பிரச்சனைன்னு ஒன்று வரதான் செய்யும். நம்ம எல்லாருக்கும் மனசு இருக்கு இல்லையா, அப்போ மனப்பிரச்சனையும் வரதானே செய்யும். நம்ம ஒரு மிஷின் வாங்கி வச்சாலே அது பிரச்சனை பண்ணுது, அது சர்வீஸ் வேணும், அதுக்கு அது ஸ்பேர் பார்ட்ஸ் மாற்றணும், ஏதாவது ஒன்று நடக்குது. அப்போ மனசுன்னு இருக்கப்போ அதில் பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஏன்னா நம்ம தினம் தினம் நிறைய புது புது சூழல்களையும், புது புது மனிதர்களையும், புது புது விஷயங்களையும் பார்க்குறோன்றப்ப அது மனசு ஏற்றுக்கலாம், ஏற்றுக்காமல் போகலாம், பாதிப்படையலாம், பெருமைப்படலாம், என்ன வேணாலும் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி அதோடைய கலர் மாறும். அப்போ சரியான நேரத்தில் கண்டுபிடிச்சி அதை நம்ம ட்ரீட் பண்ணி வெளியே கொண்டு வந்துட்டா, இப்போ இவருக்கு கூட நான் சொல்கிறேன், ஸ்ரீக்கு கூட சொல்கிறேன், எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், நான் விழுந்துட்டேன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இப்போவும் அவர் சரி பண்ணிவிட்டு அவர் எதை நோக்கி ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாரோ, என்ன அவருடைய கோலோ அதை நோக்கி மறுபடியும் அவர் கிளைம் அப் பண்ணலாம் முடியும். அதனால அவ்வளோதான், இந்த மனப்பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்கள ஒதுக்கி வச்சுணும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. சரி பண்ணிக்கணுன்றதுக்கான ஒரு அலாம் தான் இது, வேற ஒன்றும் இல்லை. மேம், இப்போ அந்த டிப்ரெஷன் பற்றி சொன்னீங்க, லைக் இன்னொருத்தவங்க ஐடென்டிஃபை பண்ணுறது. இப்போது நான் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன், நான் டிப்ரெஷனில் இருக்கேன்னா அதை நான் ஃபஸ்ட்டு எப்படி மேம் ஐடென்டிஃபை பண்ணலாம்? மனச்சோர்வு, ஸ்ட்ரெஸ் என்னன்னா அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹெவி ஹார்ட்டடாக இருக்கும், ஃபெட்டிக், டயர்டாக இருக்கும், மைண்டு வந்து ஓவர் திங்கிங் இருக்கும், அப்புறம் ஜோன் அவுட் ஆகிடுவோம். இங்கே தான் என்கிட்ட தான் நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்க, ஆனால் உங்கள் மைண்டு வேற எங்கேயோ போயிடும். அதே மாதிரி பிரெயின் ராட் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. அதாவது எதுலேயுமே கொஞ்ச நேரம் கூட கவனம் செலுத்த முடியாமல் இருக்கிறது. ஃபோன் ரொம்ப பார்த்து சிஸ்டம் ரொம்ப பார்த்து இப்போ அது வேற ஒரு புது பிரச்சனை வந்திருக்கு. அதுக்கப்புறம் உறவுகளில் நிறைய சிக்கல்கள், எல்லாருமே என்கிட்ட சண்டை போடுறாங்க, ஏன்னு தெரியல. மேனேஜர் என்ன திட்டுறாரு, என் பக்கத்து டெஸ்கில் இருக்கவங்க என்ன திட்டுறாங்க, வீட்டுக்கு வந்தால் பொண்டாட்டி திட்டுறாங்க, ஏன் எல்லாரும் என்ன திட்டுறாங்க அப்படின்றப்ப சம்திங் இஸ் ஸ்ட்ராங், நீங்கள் ஏதோ தப்பு பண்ணுறீங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க, பண்ண முடியல, ஆசையாக இருக்குது, இந்த ஃபைலை இன்றைக்கி முடிச்சிடணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் என்னால் முடியல, உட்காந்தாலே எனக்கு வந்து ஹெவியாக இருக்குது, இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும். அதே மாதிரி சூசைடல் தாட்ஸ் ரொம்ப வருது, எதுக்கு வாழணும்னு தோணுது, ஒரு லட்சியமே இல்லை, வாழ்க்கை மேலே ஒரு விருப்பமே இல்லை, இன்ட்ரெஸ்டே இல்லை, முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு தோணுது. அதே மாதிரி யாராவது ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் வாங்கலை அப்படின்னு கூப்பிட்டா கூட, ஐயோ நான் வரமாட்டேன், அங்கே 4 பேர் இருப்பாங்க, அவங்கள பார்க்க பயமாக இருக்குது அப்படின்வாங்க. ஸோ சந்தோஷத்தை நோக்கி மனசு போக மாட்டேங்குது. இதெல்லாம் வந்து சிம்டம்ஸ் ஆஃப் டிப்ரெஷன். ஸோ நமக்கே தெரியும் எதுவும் சரியில்லை அப்படின்னு. என்ன ஒன்றுனா நிறைய பேருக்கு அவங்களுக்கு எதுவும் தெரியும், பட் முடிஞ்ச வரைக்கும் இழுத்து பார்க்கலாமே அப்படின்றது ஒன்றும். 2வது, நம்ம ஒரு வேளை ஒரு சைக்காலஜி கிட்ட போனோன்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்க, நம்ம ஆஃபீஸில் என்ன பேசுவாங்க, இது ஒன்று. 3வது, செலவாயிடுமோ, இது நம்ம ஊரில் எப்பவுமே உண்டு, ஒரு டிடி போகிறதுக்கே நம்ம ஆளுங்க யோசிப்பாங்க. அதனால் இந்த சைக்கலாஜிக்கல் பேரியர்ஸ் உண்டு. அப்போ என்ன ஆகும், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட், ஆங்ஸைட்டி ரிலேட்டட் இஷ்யூஸ் இதெல்லாம் வந்து கண்ணால் நம்மளால் மெஷர் பண்ண முடியாது. நேற்று தான் ஆரம்பிச்சிருக்கோம், இன்றைக்கி பீக்குக்கு போயிருக்கும். சில பேருக்கு நேற்று ஆரம்பிச்சிருக்கோம், 2 மாதம் கழிச்சு பீக்குக்கு போயிருக்கும். ஸோ அது வருதுன்னு தெரிகிறப்பவே நம்ம ஃபஸ்ட்டே அட்டென்ட் பண்ணிடுறது நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ்லேருந்து நம்மளை காப்பாற்றலாம். மேம், இப்போது இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் டிப்ரெஷனுக்கும், ஏன்னா யார் கேட்டாலும் முன்னாடி ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கோன்னு சொல்லுவாங்க, இப்போ யார் கேட்டாலும் நான் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளினிக்லி அது கரெக்டாக எப்படின்னா? இல்லை, ரெண்டும் கம்ப்ளீட்லி வேறு. ஸ்ட்ரெஸ் கேன் லீட் டு டிப்ரெஷன். ஸ்ட்ரெஸ்ஸுன்றது சோர்வு, டயர்ட் ஆக்கிடுறது, டூ மெனி திங்ஸ் அட் த சேம் டைம், இல்லாட்டி நம்ம எதிர்பார்க்கறது நடக்கலைன்ற ஏமாற்றம், இல்லாட்டி இந்த ஃபாஸ்ட்டு உலகத்தில் நம்ம சீக்கிரம் போய் ஜாயின் பண்ணுன்ற ஒரு அவசரம், இதெல்லாம் தான் வந்து ஸ்ட்ரெஸ் க்ரியேட் பண்ணும். அதுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் இருக்குது. அது வந்து அதுக்கு நோயெலாம் வரணும்னு அவசியம் இல்லை.
நல்லா இருக்கும்போதே பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் எப்படியோ அதேமாதிரி ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு போயிடலாம். டிப்ரெஷன்றது ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம கவனிக்காமல் விட்டுட்டு அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போனதுக்கப்புறம் டிப்ரெஷனில் கொண்டு போய் விட்டுரும். டிப்ரெஷன் தான் நான் சொன்ன மாதிரி யோசனைகளே நமக்கு அகேன்ஸ்டாக இன்னொருத்தவங்க எய்த்தாப்பில் நின்றுட்டு நமக்கு அகேன்ஸ்டாக பேசினா எப்படி இருக்கும்? நீ உருப்பட மாட்டே, நீ முன்னுக்கு வர மாட்டே, உன் வேலை போயிடும், உன் பொண்டாட்டி உன்னை விட்டுட்டு போயிடும், இந்த மாதிரி ஒருத்தவங்க சொல்லிகிட்டே இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி தான் அவங்க ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால் டிப்ரெஷன் வில் டெஃபினெட்லி லீட் டு தேர் ஆர் சான்சஸ் ஃபார் சூசைட் ஆர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸென்ட்ரிக் பிஹேவியர் ஒன்று பண்ணுவாங்க. இந்த வீட்டை விட்டு ஓடிடுறது, இல்லை அடுத்தவங்கள அட்டாக் பண்ணது, ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. வேற ஸ்ட்ரெஸ் அப்படி கிடையாது. ஸ்ட்ரெஸ்ஸோடவே நம்மளால் ஓடவும் முடியும். ஆனால் அது எவ்வளோ தூரம் ஒரு ரப்பர் பேண்ட் இழுத்து பிடிக்கிற மாதிரி தான். முடிஞ்ச வரைக்கும் இழுக்கிறோம், எப்போ அது அழுந்து போகும் நமக்கு தெரியாது. அதனால் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் இருக்கும்போதே அதை நம்ம டீஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு திருப்பியும் வி ஹாவ் டு ரன் த ஷோ, அதான் பெட்டர். பட் ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம கம்ப்ளீட்டாக நெகட்டிவும் சொல்ல முடியாது. அப்போ ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்கணுமா லைஃப்னா அப்படி கிடையாது. தேர் இஸ் சம்திங் கால்ட் யூ ஸ்ட்ரெஸ் விச் இஸ் பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ். இப்போ நான் வந்து படித்து முடிக்கணும், இந்த கோர்ஸை நல்லபடியாக முடிக்கணும்னா அதுவும் ஒரு ஸ்ட்ரெஸ் தான். ஆனால் அதுக்காக அது கெட்டது கிடையாது. அதுதான் எனக்கு ஒரு உந்துதல் கொடுக்குது, மோட்டிவேட் பண்ணி என்னை படிக்க வைக்கிது. அது பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஸோ இதில் நிறைய டிஃப்ரென்சியேஷன் இருக்குது. அது நம்ம அதனால தான் நான் சொல்கிறேன், யாரையும் பார்க்காமலோ இல்லை பொத்தாம் பொதுவாகவோ நம்ம சொல்ல முடியாது. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அவங்க என்ன கோ த்ரூ பண்ணுறாங்களோ அதை கரெக்டாக கேட்டால் தான் நம்மளால் அவங்க என்ன பிரச்சனையில் இருக்காங்கன்னு சொல்ல முடியும். எஸ் மேம், நல்லா கரெக்டாக சொல்லியிருந்தீங்க. ஐ திங்க் அந்த டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்க்கு நீங்கள் சொல்லும் போது லைக் அந்த ஸ்பீக்கிங் டு ஆர் செல்ஃப் நம்மளே நமக்குள்ளே பேசிக்கிறது ஹெலுசினேஷன் நினைக்கிறேன் மேம், இஃப் ஐம் நாட் ராங். ஸோ ஐ திங்க் அவங்களோட ஃப்ரெண்ட் பேசும்போது கூட சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு ஆல்ரெடி ஆடிட்டரி ஹாலுசினேஷன் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னு. அதை பற்றி சொல்லுங்க மேம். ஆடிட்டரி ஹாலுசினேஷன் வந்து நம்ம சொன்ன ஸ்கிசோஃப்ரெனியாவுடைய ஒன் ஆஃப் த மெயின் சிம்டம்ஸ். ஸ்கிசோஃப்ரெனியா இல்லாமலும் வரும். ஆடிட்டரி ஹாலுசினேஷன்னா என்னன்னா குரல் கேட்கறது. ஓகே, அதாவது இல்லாத குரல் இவங்களுக்கு கேட்குறது. யாரோ பேசுகிற மாதிரியோ, கூப்பிடுற மாதிரியோ, கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரியோ, திட்டுற மாதிரியோ, கொஞ்சுற மாதிரியோ, அமானுஷ்யமான சத்தம் கேட்குற மாதிரியோ, சில பேருக்கு வந்து ஒரு மார்க்கெட் பிளேஸில் நின்றுட்டு இருக்குமா எப்படி கச்சகரையிலும் சத்தம் கேட்கும், அந்த மாதிரியோ கேட்கும். ஹாலுசினேஷனில் ஆடிட்டரி இருக்குது, விஷுவல் இருக்குது. விஷுவல் வந்து யாரோ தூரத்துலேருந்து நம்மளை பார்த்துட்டு இருக்க மாதிரியோ, இல்லை ஒருத்தவங்க கடந்து போயிட்டு இருக்காங்கன்ற, அங்கே ஆக்சுவலாக யாருமே இருக்க மாட்டாங்க. இது அவங்களுடைய பர்செப்ஷன் தான். ஐ திங்க் அந்த 3 மூவில ஆமாம், 3 மூவியில் வர்றது தான். அதே மாதிரி டாக்டைல் இருக்குது, சென்சரி பர்செப்ஷன். அதாவது சில பேர் சொல்லுவாங்க எனக்கு மேலே வந்து தண்ணி தெளிச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. டேஸ்ட் இருக்குது, நான் வந்து ஏதோ கசப்பாக சாப்பிட்டேன் துப்பிட்டே இருப்பாங்க, பட் ஒன்றுமே இருக்காது. ஸோ இது எல்லாமே வந்து ஹாலுசினேஷனில் தான் வரும். அவருக்கு இருந்துச்சா? லைக் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி அவங்களுக்கு அந்த மாதிரி சத்தம்லாம் கேட்குதுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அப்போவே அதுதான் நான் இப்போ திருப்பி சொல்கிறேன். என்னைக்கு அந்த மாதிரி ஒருத்தவங்க சொல்கிறாங்களோ உடனே நம்ம அதை கவனித்தோன்னா இவ்வளோ தூரத்துக்கு வராது. இதில் வந்து டைம் ரொம்ப முக்கியம். விட்டுட்டு பிடிக்கிறது எல்லாத்தையும் பிடிக்க முடியாது. சிலது தான் விட்டு பிடிக்கலாம், சிலது போயிடும். அதனால் எப்போ ஒருத்தவங்க அப்படி சொல்கிறாங்க ஏதோ சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா உடனே கவனிங்க. அந்த மாதிரி ஹாலுசினேஷன், அதே மாதிரி செல்ஃப் டாக்குன்றது நிறைய பேர் பண்ணுவாங்க. ஹாலுசினேஷன் வேறு, செல்ஃப் டாக் வேறு. ஹாலுசினேஷனில் யாரோ பேசுறது கேட்குறது. சில பேர் அது அமானுஷம்னு பயந்துருவாங்க, ஏதோ பேய் பிசாசு நம்மளை சுற்றி இருக்குன்னு பயந்துருவாங்க. சில பேருக்கு தெரியும் இது ஏதோ தப்பாக போயிட்டுருக்கு, என்னுடைய மைண்டு சரியில்லை அப்படின்னு அவங்களுக்கே தெரியும். ஆனால் அது அவங்க சொல்கிறதுக்குள்ளே அது அவங்கள ஓவர்டேக் பண்ணிடும். ஸோ அவங்க எக்ஸ்ட்ரீம்குள்ளே போயிடுவாங்க. அதனால் தெரிஞ்சு கரெக்டாக நம்ம ட்ரீட் பண்ணணும். ஸ்கிசோஃப்ரெனியாவாக இருந்தால் மெடிக்கேஷன் எடுக்க வேண்டியிருக்கும். ஓகே மேம். மேம் இப்போது நீங்கள் அவரோட வீடியோஸில் பார்த்துருந்துருப்பீங்க. ஐ திங்க் ஒரு பர்டிகுலர் பிக்சர் கீழே அவரே லைக் அவருக்கு ADHD இருக்குது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ ADHDனா என்ன, அண்ட் யூ ஃபீல் லைக் அவர் அந்த ஒரு டிஸார்டர் அவருக்கு இருக்குன்னு? அவருக்கு ADHD இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. மேபி ADHDன்றது நோயெல்லாம் ஒன்றும் கிடையாது. அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர்னு சொன்னாலும் அது பெருசாக டிஸார்டர் கணக்கில் வச்சுக்க மாட்டாங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள், நியூரோடிபிக்கல் நியூரோடைவர்ஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுடைய மைண்டோடைய ஸ்பீடு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், அவங்களுடைய திங்கிங் ப்ராசஸே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. நமக்கு வந்து எங்கேயோ கேட்குற சத்தம் அவங்களுக்கு இப்போவே இங்கே கேட்குற மாதிரி தோணும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. டைமும் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். நாளைக்கு வந்து பார்க்குறேன்னு இன்றைக்கே வந்து நம்மளை பார்ப்பாங்க, கேட்டால் ரொம்ப லாங்காக இருக்காதான் வந்துட்டேன்னுவாங்க. அந்த மாதிரி அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டின்றப்ப ரெண்டாக பிரிச்சுக்கலாம். சிலருக்கு வந்து வெறும் அட்டென்ஷன் டெஃபிசிட் டிஸார்டரும் இருக்கும்,
சிலருக்கு அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர் இருக்கும். ஸோ இந்த ஏடிடி இருக்கிறவங்களால ஒரு விஷயத்தை கவனிக்க முடியாது, ஃபோக்கஸ் கொடுக்க முடியாது. 2 நிமிஷத்துக்கு மேலே ஒரு விஷயத்து மேலே கவனம் கொடுக்க முடியாது, டக்குன்னு மனசு அலப்பாய ஆரம்பிச்சிடும். ஏடிஹெச்டின்றப்ப ஹைப்பர் ஆக்டிவிட்டியும் கூட வருது. துருதுருன்னு இருப்பாங்க, அவங்களுடைய மனசு வேகமாக ஓடும், இம்பல்சிவ், உடனே உடனே நடக்கணும், உடனே அதை பார்க்கணும், அந்த ஒரு அவசரம். ஒரு கடைக்கு போனால் அதே சட்டை வீட்டில் இருக்கும், பட் இருந்தாலும் எனக்கு அதை வாங்கணும்னு வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி இம்பல்சிவ் பையிங், இம்பல்சிவ் திங்கிங் ரொம்ப இருக்கும். ஸோ ஏடிஹெச்டின்றது யூஸ்வலி சின்ன பிள்ளைங்களுக்கு வரும். ஓகே. டீனேஜ் கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே சரி ஆகிடும் மோஸ்ட்லி. ரொம்ப சிலருக்கு தான் அடல்ட்ஹுட்லையும் அது கண்டினியூ ஆகும். மேம் யூஸ்வலி இந்த சூசைடல் தாட்ஸ் அப்படிங்கிறது நிறைய கேசஸ் வந்து பிட்வீன் 30 to 40க்குள்ளே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, இஃப் ஐ எம் நாட் ராங். ஏன் மேம் அந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கிறவங்க தான் they tend to attempt suicide? அப்படி இல்லை, அது வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ஹோப் இருந்துகிட்டே இருக்கும். சின்ன பிள்ளைங்கள விட்டுருங்க, அவங்க வந்து ஒரு மாதிரி இன்னொருத்தவங்களுடைய கேர் டேக்கிங்கில் அப்படியே வளர்ந்துட்டே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க லைஃப்பில் தானாக போகிறது 30 to 40ன்றது தான் அவங்களுடைய மிட் லைஃப்னு சொல்லுவோம். அங்கே தான் நிறைய க்ரைசிஸ் நடக்கும். வேலை கிடைக்கணும், கல்யாணம் நடக்கணும், குழந்தை பிறக்கணும், ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும். இந்த மாதிரி இவங்களாம் தன்னை ப்ரெஷர் பண்ணிக்கிட்டு எதையோ நோக்கி ஓடுவாங்க. ஸோ பெரிய ஃபினான்ஷியல் பிளண்டர்ஸ்லாம் அப்போ தான் நடக்கும். இந்த சீட்டு கட்டுறதோ இல்லை வந்து பெரிய காசுன்னு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, ஒழுங்காக தான் சம்பாதிச்சிட்ருப்பாங்க, டபுள் ஆக்கலாம்னு சொல்லி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க, அதில் அடி வாங்குவாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து இந்த ஆன்லைன் ரம்மிலாம் ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுது. அதே மாதிரி அது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப அசோசியேட்டாக இருந்தவங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸை விட்டு கொஞ்சம் விலகுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது நல்லது, ஏன்னா நம்ம டீஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கும் ஜாலியாக பேசுறது ஒரு ரெக்ரியேஷனுக்கு தேவை. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிலாம் குறைஞ்சிரும். ஒருவேளை அது வரைக்கும் விளையாடிட்டு இருந்தவங்களா இருப்பாங்க, எக்ஸசைஸ் பண்ணவங்களா இருப்பாங்க, இந்த பீரியடில் எல்லாமே வந்து குறைஞ்சிரும். கமிட்மெண்ட்ஸ் ஜாஸ்தி ஆகிடும், ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி ஆகிடும். அதை மீட் பண்ண முடியலன்றப்ப டக்குன்னு வந்து ஃபெயிலியருக்குள்ளே போயிடுறாங்க. இது வந்து ஜென்ரேஷனே ஃபால்ட்டுன்னு நம்ம சொல்லணும். நம்ம அப்படி பார்த்தா 70s 80s எல்லாமும் இதே மாதிரி இருந்திருக்கணும்ல, அப்போ இல்லை. அவங்க வந்து கஷ்டமோ நஷ்டமோ வாழ்ந்துடணும் அப்படின்னு வாழ்ந்துட்டாங்க, நமக்கு இதுதான் கண்டென்ட்டாகவும் வாழ்ந்துட்டாங்க. பட் இன்னைக்கு வந்து இந்த ரேட் ரேஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. எல்லாருமே முன்னுக்கு வரணும், எல்லாருமே டாப்பராக இருக்கணும், எல்லாருமே வந்து BMW வாங்கணும், அந்த மாதிரி எல்லாமே ஹைன்றப்ப நம்ம இப்போ நீங்கள் சொல்லும்போது லைக் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க, பட் டக்குன்னு அந்த டிட்டாச்மெண்ட்டுங்கிறது ரொம்ப ரேப்பிடாக இருக்குமா, இல்லை கிராஜுவலாக அவங்க கொஞ்சம் செப்பரேட் ஆகணுங்கிற மாதிரி நினைப்பாங்களா மேம்? இந்த மாதிரி மென்டல் இஷ்யூஸ் இருக்கிறவங்க டக்குன்னு ஆகிடுவாங்க, ஓவர் நைட்டே ஆகிடுவாங்க. ஓகே. அவங்க ஃபோன் போட்டால் எடுக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க, அவாய்ட் பண்ணிக்குவாங்க. அவங்க நல்லது சொன்னால் கூட அவங்கக்கிட்ட சண்டை போடுவாங்க, உனக்கு என்ன தெரியும் என் நிலைமையை பற்றி அப்படின்வாங்க, எரிஞ்சு விழுவாங்க, இதெல்லாமே இருக்கும். ஸோ கிராஜுவலாக அவங்களே கிராஜுவலாக இல்லையே, அவங்க மைண்டே வந்து டக்குன்னு தானே டிசிஷன் எடுக்குது. அதனால் அவங்களால அப்படி கிராஜுவலாக ஸ்டெப் பை ஸ்டெப்லாம் பண்ண முடியாது. மேம் இதுக்கு பின்னாடி அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால இருக்குமா மேம்? மேபி ஹார்மோனல் இம்பேலன்ஸும் இருக்கலாம், இல்லை கெமிக்கல் இம்பேலன்ஸும் இருக்கலாம். நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் நிறைய நம்ம மூளையில் இருக்குது, அதோட இம்பேலன்ஸும் இருக்கலாம். பட் அது ஏன் இம்பேலன்ஸ் ஆகுதுன்றது ஒரு கேள்வி வருது. ஸோ அப்போ இந்த ட்ராமா வில் பிளே அ ரோல், இல்லாட்டி இது அன்ஹெல்தி ஃபுட்டு, இப்போ நிறைய ஜங்க் தான் சாப்பிட்றாங்க, யாருமே நியூட்ரிஷியஸ் ஃபுட் சாப்பிட்றது இல்லை. ஸோ மேல் நியூட்ரிஷன் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம். அது தவிர வந்து இந்த ட்ரக்ஸ், ட்ரிங்க், ஸ்மோக்கிங், இந்த மாதிரி அடிஷ்னலாக எடுக்கிற சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ், இது காரணமாக இருக்கலாம். அவங்க நினச்ச வாழ்க்கையை வாழ முடியாமல் இருக்குது. சில பேருக்கு ஃபேமிலி கூட இருக்கணும்னு ஆசையாக இருக்கும், ஆனால் அவங்களை கொண்டே ஹாஸ்டலில் போட்டுருவாங்க. அந்த தனிமை அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும், அது சொல்லவும் தெரியாது. ஒரு ஸ்டேஜில் வெடிப்பாங்க, இல்லை ஒருத்தவங்க லவ் பண்ணியிருப்பாங்க, வேறு ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க, பல கடிச்சிட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க, பட் ஒரு ஸ்டேஜில் முடியாது, வெடிச்சிடுவாங்க. அந்த மாதிரி லைஃப் இன்சிடென்ட்ஸும் காரணமாக இருக்கலாம். மேம் இப்போ ஸ்ரீயோட கேஸ் பொறுத்த வரைக்கும் மேபி அவருக்கு அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னாலையா, தட் சில பேர் சொல்கிறாங்க தட் அவரோட பிஹேவியரில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது, லைக் கேயா அந்த மாதிரிலாம் அவரோட பிஹேவியர் இருக்குன்றாங்க. அதுக்கு இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான் காரணமாக இருக்கும். இதுக்கப்புறம் அப்படி வராது. அப்படி அவங்க பிஹேவியர் சேஞ்சு வீடியோவில் அவர் வந்து வீடியோவில் வரதே அப்போ நான் நல்லா இருக்கேன்னு காட்டுற மாதிரி தான் அவர் பேசுகிறாரு. ஓகே, நான் நல்லா சாப்பிட்றேன், நான் புதுசாக ஹேர் ஸ்டைல் மாற்றிருக்கேன், நான் பாட்டு பாடுறேன், அப்படிலாம் தான் காட்டுற மாதிரி இருக்குது. நான் வந்து தப்பாக இருக்கேன்னு யாரும் காட்ட மாட்டாங்கல்ல.
நான் மோசமாக இருக்கேன், நான் வந்து தோத்துட்டேன், நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு யாரும் காட்ட விரும்ப மாட்டாங்க. அதனால அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ ஹேர் ஸ்டைல் அதை பற்றி சொல்லியிருந்தீங்க. ஐ திங்க் அவருமே அந்த அட்டம் பண்ணாரு. யூஸ்வலாக அந்த மாதிரி ஹார்ட் பிரேக்ஸில் ஏதாவது ஒரு டவுன்ஃபால்க்கு அப்புறம் ஃபஸ்ட்டு அந்த மேக் ஓவர் வந்து நம்ம அந்த ஹேர் கட் ஃபஸ்ட் பண்ணி நம்மளை கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றணும். ஏன் மேம் ஃபஸ்ட்டு அந்த ஒரு விஷயம்? ஏன்னா அதுதான் உங்களுக்கு லுக் வைஸ் மாற்றுது இம்மீடியட்டாக இல்லையா? நீங்கள் வெயிட் போடுறது இறக்குறது அதெல்லாம் நாளாகும். ஒரே 1 மணி நேரத்தில் நீங்கள் முகத்தை மாற்ற முடியும் அப்படின்னா அது ஹேர் ஸ்டைல் தான். ஆனால் சில பேர் அப்படி பண்ணுவாங்க. அந்த காலத்தில் வந்து மொட்டை போடுறதுமே அப்படி தான். ஒரு கஷ்டத்தெல்லாம் மாற்றினோம், ஐ ஷுட் லுக் டிஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி கூட ஒரு சைக்கலாஜிக்கல் ரீசன் உண்டு. ஓகே. ஸோ ஃபைனலி ஆக்டர் ஸ்ரீ அவங்கள வந்து ஐ திங்க் பத்திரமா நீங்கள் சொன்ன மாதிரி ரெஸ்கியூ பண்ணி ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு வரணும்னு சொல்கிறீங்க. ஸோ ஐ திங்க் அதுக்கப்புறம் அவர் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்டில் இருக்கணும், எவ்வளோ நாள் வந்து ஒரு டாக்டரோட சூப்பர்விஷனில் இருக்கும்? ஃபஸ்ட்டு வந்து கவுன்சிலிங் கொடுக்கணும், என்ன பிரச்சனைன்றத ரொம்ப எம்பத்தட்டிக்காக நம்ம ப்ரோபின் பண்ணணும். ஓகே. ரெண்டாவது வெறும் இமோஷனல் ப்ராப்ளமா இல்லை சைக்கியாட்ரிக் டிஸார்டரான்னு பார்க்கணும். ஓகே. அப்படி இருந்தால் ட்ரீட்மெண்ட்டை வந்து மெடிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, மெடிசன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கூடவே சைக்கோ தெரப்பி மெத்தட்ஸும் இருக்குது, அதுவும் கூடவே கொடுப்பாங்க. அவருடைய சிவியாரிட்டியை பொறுத்து தான் எவ்வளோ நாள்ன்றது நம்ம சொல்ல முடியும். பட் சீக்கிரம் ஆரம்பிக்கிறது பெட்டர்னு மட்டும் நம்மளால சொல்ல முடியும். ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம் மேம். மோஸ்ட் வெல்கம். ஆண்மை குறைவா, உடலுறவில் ஈடுபாடு இன்மையா, விரைப்புத்தன்மை குறைவு போன்றவற்றால் அவதியா? டாக்டர் ஸ்ரீ வர்மா பிசிஆர் வாஜி கேர் கேப்சூல். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். Access Vibe and IFT Productions presents Majava London with Asal Kolaru, happening on April 26th. Tickets link in the description.